ஒன்றிணைப்பி அதிகாரம் 5. லேகிக்கு எதிராக சராயா குறை கூறுதல். இருவரும் அவர்களின் குமாரர்களின் திரும்புதலின் நிமித்தம் களிகூறுதல். அவர்கள் பலிகளை செலுத்துதல். மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் எழுதியவைகள் பித்தளை தகடுகளில் அடங்கியிருக்கின்றன. லேகி யோசேப்பின் சந்நிதி என தகடுகள் அடையாளம் காணுதல். தன் சந்நிதியாரையும் தகடுகளில் பாதுகாத்தலையும் குறித்து லேகி தீர்க்க தரிசனம் உரைத்தல். ஏறக்குறைய 600ஆம் வருஷம் முதல் 592 வருஷம் வரை. வசனம் 1. இதோ நாங்கள் உங்கள் தகப்பனிடம் வனாந்தரத்திற்கு இறங்கி வந்த பின், இதோ அவர்கள் ஆனந்தத்தால் நிரப்பப்பட்டார்கள். என் தாயாகிய சரையாவும் மிகுதியாய் மகிழ்ச்சி அடைந்தாள். ஏனெனில் அவள் எங்கள் நிமித்தம் மெய்யாகவே துக்கித்து கொண்டிருந்தாள். வசனம் 2. ஏனெனில் நாங்கள் வனாந்தரத்தினுள் அழிந்து போனோம் என அவள் எண்ணியிருந்தாள். அவள் என் தகப்பனுக்கு எதிராக முறையிட்டு அவரை தரிசனங் கண்கிற மனுஷன் என்று சொல்லி, இதோ நாம் சுதந்திர தேசத்திலிருந்து நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, என் குமாரர்களும் இல்லை, நாமும் வனாந்தரத்தில் அழிந்து போகிறோம் என்றாள். வசனம் 3. பின்னர் இந்த விதமான வார்த்தைகளில் என் தாய் என் தகப்பனுக்கு எதிராக முறையிட்டாள். 4. என் தகப்பன் அவளிடம் பேசி சொன்னதாவது, நான் தரிசனம் காணும் மனுஷன் என்பதை நான் அறிவேன். நான் தேவனுடைய காரியங்களை தரிசனத்தில் காண்கிறதால் தேவனுடைய நன்மைகளை நான் அறியாது இருந்து இருப்பேன். ஆனால் எருசலேமில் தங்கியிருந்து இருப்பேன், என் சகோதரர்களுடனே அழிந்து போயிருப்பேன் என்றார். வசனம் 5. ஆனாலும் இதோ வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நான் அடைந்து கொண்டேன், அந்த காரியங்கள் நான் களிகூறுகிறேன். ஆம், லாபானுடைய கரங்களிலிருந்து என் குமாரரையும் கர்த்தர் விடுவித்து வனாந்தரத்தில் நம்மிடம் மறுபடியும் கொண்டு வருவார் என நான் அறிவேன். வசனம் 6. நாங்கள் யூதருடைய பதிவீடுகளை பெறும்படி வனாந்தரத்தில் எருசலேம் தேசத்தை நோக்கி மேலே பயணம் செய்த பொழுதோ இந்த விதமான வார்த்தைகளினால் என் தகப்பனுடைய லேகி என் தாயாகிய சரையாவையும் தேற்றினார். வசனம் 7. நாங்கள் எங்கள் தகப்பனின் கூடாரத்திற்கு திரும்பி போனபோது அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருந்து என் தாய் ஆறுதல் அடைந்தாள். வசனம் 8. அவள் சொன்னதாவது, கர்த்தர் என் புருஷனை வனாந்தரத்திற்கு ஓடிப்போக கட்டளையிட்டார் என்பதை நான் இப்பொழுது திட்டமாய் அறிவேன். ஆம், கர்த்தர் என் குமாரர்களை பாதுகாத்து லாபானுடைய கரங்களிலிருந்து விடுவித்து கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை செய்து முடிக்கும்படி அவர்களுக்கு வல்லமையாய் கொடுத்தார் என்பதையும் நான் திட்டமாய் அறிவேன். இந்த விதமான வார்த்தைகளிலே அவள் பேசினாள். வசனம் 9. அவர்கள் மிகுதியாக களிகூர்ந்து பலிகளையும் தகன பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். வசனம் 10. இஸ்ரவேலின் தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்திய பின் என் தாயாகிய லேகி பித்தளை தகடுகள் மேலே பொறிக்கப்பட்டிருந்த பதிவீடுகளை எடுத்து அவைகளை தொடக்கத்தில் இருந்து ஆராய்ந்து பார்த்து. வசனம் 11. அவைகளை உலகத்தின் சிருஷ்டிப்பையும் நாம் முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாளையும் பற்றிய விவரங்களையும் கொண்ட மோசேயின் 5 புஸ்தகங்களையும் உடையவனாய் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். வசனம் 12. ஆதி முதலான யூதர்களின் பதிவீடுகளையும் யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் ஆளுகையில் தொடக்கம் வரை உள்ளவற்றையும். வசனம் 13. ஆதி முதலிருந்து சிதேக்கியாவின் ஆளுகையின் தொடக்கம் வரை உள்ள பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களையும் எரேமியாவின் வாயினால் உரைக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசிகளையும் அவர் கண்டனர். வசனம் 14. என் தகப்பனாகிய லேகி பித்தளை தகடுகளின் மேலே
அவருடைய பிதாக்களின் வம்ச வரலாற்றையும் கண்டார். ஆம், எகிப்தியருக்கு விற்கப்பட்டு தம்முடைய தகப்பனாகிய யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பஞ்சத்தினால் அழிந்து போகாமல் காக்கும்படிக்கு கர்த்தருடைய கரத்தால் பாதுகாக்கப்பட்ட யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பின் சந்ததி தன் தகப்பனையும் அவர் கண்டு கொண்டனர். வசனம் 15. அவர்கள் பாதுகாத்த அதை தேவனாலே அவர்கள் சிறை இருப்பில் இருந்து எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்திய செல்லப்பட்டார்கள். வசனம் 16. இப்படியாக நான் தகப்பனாகிய லேகி தம்முடைய பிதாக்களின் வம்ச வரலாற்றையே அறிந்தனர். மேலும் லாபானும் யோசேப்பின் சந்ததியாராய் இருந்தான். ஆகையால் அவனும் அவன் பிதாக்களும் பதிவேடுகளை வைத்திருந்தார்கள். 17. மேலும் இப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் என் தகப்பன் பார்த்த பொழுதோ ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் தன் சந்ததியை குறித்து. வசனம் 18. இந்த பித்தளை தகடுகள் தம்முடைய சந்ததியார்களாகிய சகல தேசத்தார்களுக்கும் இனத்தாருக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும் எனவும் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கினார். வசனம் 19. ஆகையால் அந்த பித்தளை தகடுகளை ஒருபோதும் அழிக்கக்கூடாது என்றார். காலத்தால் இனிமேல் அவைகளை மங்கி போகவும் கூடாது. மேலும் அவர் தம்முடைய சந்ததியை குறித்து அநேக காரியங்களை தீர்க்க தரிசனம் உரைத்தார். வசனம் 20. இதுவரைக்கும் நானும் என் தகப்பனும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை கைக்கொண்டு வந்தோம். வசனம் 21. கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட பதிவேடுகளை நாங்கள் பெற்று அவைகளை ஆராய்ந்து அவைகள் விரும்பப்படத்தக்கவாய் இருப்பதைக் கண்டோம். ஆம், கர்த்தருடைய கட்டளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாத்து வைக்கும்படி எங்களுக்கு இவைகள் இவ்வளவு பெருமதிப்பு உடையவளாய் இருந்தன. வசனம் 22. ஆகையால் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி வனாந்தரத்தில் நாங்கள் பயணம் செய்யும் பொழுது அவைகள் எங்களுடன் எடுத்து செல்லவோ கர்த்தரின் ஞானம் இருந்தது.